வெல்கம் டு மேகம் டிவி ஆட்டோமொபைல்ஸ். நம்மளுடைய ஆட்டோமொபைல் சேனல் வந்து பார்த்தோம் அப்படின்னா கார், பைக்கு, இந்த மாதிரி வண்டிகள், வாகனம் சம்பந்தமான எல்லா விஷயங்களும் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு எலக்ட்ரிக் பைக் வந்து வாங்கலாமா, இல்லை எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து வாங்கலாமா, இல்லை எலக்ட்ரிக் கார், இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் வந்து வாங்கலாமா அப்படின்றதையும், வெர்சஸ் பெட்ரோல் வண்டி, பெட்ரோல் ஸ்கூட்டர் இருக்கு, பெட்ரோல் பைக் இருக்கு, பெட்ரோல் கார் இருக்கு. ஸோ இந்த இதில் எலக்ட்ரிக்கல் வெர்சஸ் பெட்ரோல், இந்த வண்டியில் எது சிறந்தது, எது வந்து பாசிட்டிவாக இருக்கும், நெகட்டிவாக இருக்கும், எந்த வெஹிக்கிளை வந்து சூஸ் பண்ணலாம், நம்ம கவர்மெண்டோட பாலிசியும் என்ன இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போகிற மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, கூடவே இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வெர்சஸ் பெட்ரோல் வெஹிக்கிள். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்கூட்டர் எடுக்கிறோம், இல்லைன்னா பைக் எடுக்கிறோம். ஸோ இதில் ப்ளஸ் என்ன, மைனஸ் என்ன, என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய கவர்மெண்ட் பாலிசி வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு பொல்யூஷன்ல அதிகமாக வந்து பாதிச்சுட்டு இருக்கு. பருவநிலை மாற்றம், ஈகோ சிஸ்டம் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கார்பன் டை ஆக்சைடு CO2 அதிகமாக வர்றதுனால தான் இந்த கிளைமேட் சேஞ்ச் வருது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வாகன பயன்பாடு CO2 கார்பன் டை ஆக்சைடு அதோடைய அளவை குறைச்சோம் அப்படின்னா கிட்டத்தட்ட கொஞ்சம் CO2 பயன்பாடு வந்து குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு, எலக்ட்ரிக் சம்பந்தமான எல்லாத்துக்குமே வந்து மானியம் கொடுக்குறாங்க, ஸ்கீம்ஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ போக போக நம்ம கவர்மெண்டோட பாலிசி என்ன அப்படின்னா பெட்ரோல் வண்டியை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு எலக்ட்ரிக் வெஹிக்கிளை நம்ம சூஸ் பண்ணி நம்ம பொல்யூஷன்ல இருந்து மாறுபடணும் அப்படின்றதா நம்ம கவர்மெண்ட் இந்தியாவோட பாலிசியா இருக்கு. ஸோ அதனால நம்ம பெட்ரோல் வண்டி இன்னைக்கு வந்து எந்த லெவலில் என்ன பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கு, அதே சமயம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் நம்ம எடுத்தோம் அப்படின்னா என்னென்ன பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு வெஹிக்கிள் வந்து வாங்க போறோம் அப்படின்னா அந்த வெஹிக்கிளில் நம்ம மெயினா வந்து என்ன பார்ப்போம் அப்படின்னா ஆவரேஜ் மைலேஜ் எவ்வளவு தருது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பெட்ரோல் வண்டியில இன்னைக்கு வந்து ஸ்கூட்டர்ல இருந்து பைக் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆவரேஜா மைலேஜ் வந்து ஒரு 40ல இருந்து 50 வரைக்கும் தருங்க. அதே இது வந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆவரேஜ் மைலேஜ் 70ல இருந்து 150 வரைக்கும் கிடைக்குது. ஸோ என்ன 150 அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா டூயல் பேட்டரி, சிங்கிள் பேட்டரி வண்டி எடுத்தீங்கன்னா ஆவரேஜா 70 to 80 100 வரைக்கும் கிடைக்கும். அதுவே வந்து நம்ம டூயல் பேட்டரி எடுத்தோம் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய கான்ஃபிகரேஷன்ல உங்களுக்கு 100ல இருந்து ஒரு 120 வரைக்கும் வந்து மைலேஜ் வந்து கிடைக்கும். பெட்ரோலுடைய விலை வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து 102 ரூபாய் நம்ம தமிழ்நாட்டில் போயிட்டு இருக்கு. ஸோ இதே வந்து அதிகமாக ஆகலாம், குறையலாம். நம்மளுடைய அப்டேட் இதை பொறுத்து தான் பெட்ரோலுடைய விலை வந்து நிர்ணயம் பண்றாங்க. ஆனால் நம்ம ஃபுல் சார்ஜ் வந்து நம்ம EVல வந்து பார்க்கும்போது ஒரு 5 to 6 ஹவர்ஸ் வந்து சார்ஜ் போட்டோம் அப்படின்னா சார்ஜ் வந்து வந்துடும். ஸோ மந்த்லி உங்களுடைய கரண்ட் பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 300ல இருந்து 400 வரைக்கும் வந்து உங்களுக்கு சார்ஜ் வந்து வரும். ஒரு கிலோமீட்டருக்கு பெட்ரோல் வெஹிக்கிள்ல செலவு எவ்வளவு ஆகும் அப்படின்னா 3 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ல ஒரு சார்ஜிங்க்கு எத்தனை யூனிட் தேவைப்படும் அப்படின்னா 4 யூனிட் தேவைப்படும். ஒரு சார்ஜுக்கு நம்ம ஆகக்கூடிய செலவு வந்து பார்த்தோம் அப்படின்னா 16 ரூபாய். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 70 கிலோமீட்டர் நம்ம 16 ரூபாய் செலவு பண்ணி போறோம். ஆனா இதுல ஒரு கிலோமீட்டருக்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 ரூபாய் செலவாகுது. கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் போனா 15 150 ரூபாய் வந்து இதுல பெட்ரோல் வெஹிக்கிள்ல செலவாகும். எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ல ஒரு சார்ஜுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 16 ரூபாய் செலவாகுது. ஒரு கிலோமீட்டருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 0.15 பைசா தான் செலவாகுது. ஸோ ஆவரேஜா பார்த்தோம் அப்படின்னா இதுலயுமே வந்து பெஸ்டா இருக்கக்கூடிய சாய்ஸ் மைலேஜ்ல செலவு வந்து பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள். ஒரு மாதத்துக்கு வந்து நீங்க பெட்ரோல் வெஹிக்கிள் வந்து நீங்க ஒரு 200 ரூபாய்க்கு நீங்க வந்து பெட்ரோல் போடுறீங்க, ஒரு 50ல இருந்து ஒரு 100 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்க போறீங்க அப்படின்னா 200 ரூபாய் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 6000 ரூபாய் வந்து பெட்ரோல் சார்ஜ் ஆகுது. அதே EVல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாசத்துக்கு கரண்ட் பில்லோட சார்ஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 300 தாங்க ஆகும். அதே இதை வந்து நம்ம பெட்ரோல் வண்டியில பெட்ரோல் போடக்கூடிய மந்த்லி அமௌண்ட்டை வருஷத்துக்கு வந்து கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 60000 ரூபாய் வந்து உங்களுக்கு பெட்ரோல் வெஹிக்கிள்ல பெட்ரோல் மட்டுமே நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். அதே போல ஒரு வருஷத்துக்கு ரன்னிங் காஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெறும் 3600 ரூபாய் மட்டும்தான் நம்ம EV வெஹிக்கிள் சார்ஜ் வந்து கரண்ட் பில் வந்து வருது. எது வந்து பெஸ்ட் சாய்ஸா இருக்கு அப்படின்றத நீங்க முடிவு பண்ணலாம்.
பெட்ரோல் வண்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் செலவு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2000 கிலோமீட்டருக்கு ஒருக்க நம்ம வண்டி வந்து சர்வீஸ் பண்ணோம். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பெட்ரோல் வண்டியில் 15000 வந்து இயர்லி வந்து செலவாகும். இதே வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் சர்வீஸ் சார்ஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இதுலேயும் வந்து ஒரு 3000 கிலோமீட்டருக்கு ஒருக்க ஒரு சர்வீஸ் விடணும் அப்படின்னு சொல்லுவோம். இது 2000 ரூபாயில இருந்து ஒரு 3000 வந்து தாங்க மெயின்டெனன்ஸ் சார்ஜ் வந்து வரும். நீங்க நார்மலா ஒரு பைக் வந்து வாங்க போறீங்க அப்படின்னா 110cc பைக் வந்து வாங்குவீங்க. இந்த பைக்கோட விலை வந்து இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா 1.20 லட்சம், அதாவது 1,20,000 ரூபாய் வந்து இன்னைக்கு அமௌண்ட் வந்து செலவாகும். இதே வந்து ஒரு எலக்ட்ரிக் பைக் வந்து எடுக்கிறீங்க, ஒரு 50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகணும் அப்படின்னா அந்த வெஹிக்கிளோட விலை வந்து பார்த்தோம் அப்படின்னா 1.25 லட்சம். கிட்டத்தட்ட எலக்ட்ரிக் பெட்ரோல் வண்டி பார்த்தோம் அப்படின்னா 1,20,000 ரூபாய், எலக்ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜா வந்து பார்த்தோம் அப்படின்னா 1,15,000 ரூபாய். இன்னும் கொஞ்சம் நான் மைலேஜ் வந்து கூடுதலாக எலக்ட்ரிக் பைக்ல எடுக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1.80 வரைக்கும் இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து கிடைக்குது. ஸோ பேசிக் மாடல் வந்து பார்த்தோம் அப்படின்னா 110cc வெர்சஸ் ஒரு 50 கிலோமீட்டர்ல நான் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஸ்பீட்ல வந்து போகணும் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா விலை வந்து 1,15,000 ரூபாய். கிட்டத்தட்ட நம்ம வாங்குற வெஹிக்கிளோடைய விலை வந்து பார்த்தோம் அப்படின்னா 5000 ரூபாய் கம்மி. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு ஆகக்கூடிய பெட்ரோல் மெயின்டெனன்ஸ் இந்த செலவு வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் வரைக்கும் வருது. ஆனா எலக்ட்ரிக் வண்டி வந்து கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் பில்லு, மெயின்டெனன்ஸ், இந்த மாதிரி ரன்னிங் காஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 20,000 ரூபாய் மட்டும்தான் செலவாகும். ஸோ செலவுலையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கம்மியா ஆகக்கூடிய செலவு வந்து பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள். பெட்ரோல் வண்டியில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ரஃப் அண்ட் டஃப் யூஸுக்கு வந்து செட் ஆகும். ஸோ ஆனால் பெட்ரோல் காஸ்ட், மெயின்டெனன்ஸ் காஸ்ட், ஸோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு லாபகரமாக இருக்கிறது எந்த வெஹிக்கிள் அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து லாபகரமாக இருக்கு. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து யாராவது சூஸ் பண்ணலாம்னா எல்லாருமே வந்து சூஸ் பண்ணலாம். ஆஃபீஸ் யூஸ் போகிறவங்க, டெய்லி நான் ஒரு வாட்டி காலைல போயிட்டு சாயங்காலம் தான் ஒரு ரவுண்டு தான் அடிப்பேன் அப்படின்னா அந்த மாதிரி இருக்கவங்களாம் எல்லாருமே வந்து பெஸ்ட் அண்ட் சாய்ஸை வந்து எலக்ட்ரிக் வண்டி சூஸ் பண்ணலாம். ரஃப் அண்ட் டஃபாக யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த எலக்ட்ரிக் வண்டியுமே வந்து மார்க்கெட்டில் நிறைய வெரைட்டிஸ் வந்து இருக்கு. ஸோ அந்த வெஹிக்கிள்லையுமே வந்து இன்னைக்கு குறை சொல்ற அளவுக்கு எங்கேயுமே இல்லை. ஸோ அங்கங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து சின்னதாக ஃபயர் ஆகுது அப்படின்றது சின்ன ஆக்சிடென்ட் வந்துச்சு. அது எப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சர்வீஸ் ஸ்டேஷன் இல்லாத, ஒரு பிராண்டட் இல்லாத கம்பெனி வாங்கக்கூடிய இந்த மாதிரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து நடந்திருக்கு. ஸோ அதுவுமே வந்து எந்த ஒரு சர்வீஸ் பண்ணல, மெயின்டெனன்ஸ் பண்ணல, எதுவுமே பண்ணல அப்படின்னா அந்த பொருள் வந்து ஏதாவது ஒரு டிஃபிகல்ட்டி இயற்கையாகவே காட்டும். ஸோ நீங்கள் கரெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணி கரெக்டாக இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி கரெக்டாக சார்ஜ் பண்ணி எடுத்து வச்சிங்க அப்படின்னா எந்தவித அசம்பாவிதமும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நானுமே வந்து பர்சனலாக ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து வச்சிருக்கேன். ஸோ ரஃப் அண்ட் டஃப் யூஸுக்கும் ஸ்மார்ட் ஒர்க்குக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்றதான் என்னுடைய கருத்து. ஸோ இதே போல் உங்களுக்கு வந்து நிறைய ஃபீட்பேக் வந்து தெரிஞ்சிருக்கும். பெட்ரோல் வண்டி யூஸ் பண்ணி அனுபவம் இருக்கும், அதேமாரி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வந்து யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ரொம்ப அனுபவம் இருக்கும். ஸோ உங்களுடைய அனுபவத்தை எல்லாமே நம்மளுடைய வீடியோவில் கமெண்ட்ல ஷேர் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஸ்ல இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது நம்ம நம்பலாம். இதே போல மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோ வந்து நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், டாடா, பை.